இட்லி கடை வந்த ஸ்பீடில் போனாலும் காந்தாரா நின்று பேசுதுங்கிற மாதிரி தான் ரிஷப் செட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மக்கள் எல்லாத்தையும் நிலத்தை எல்லாத்தையும் பாதுகாத்து கொடுத்துட்டு அவர் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருவாரு. இந்த ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பா இங்கே தான் மறைஞ்சாரா, ஏன் மறைஞ்சாரா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஸ்டோரி கேட்பாரு. அதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு புராண கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. அதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லணும் அப்படின்னா காந்தாரா மக்கள் வந்து ஒரு வாழ்ற பகுதி, அங்க வந்து விலை மதிப்புக்கிறதுக்கு ரேரான பொருள்கள்லாம் வந்து விளையுது, அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து கேட்கறாங்க. அப்புறம் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனா மேக்ஸிமம் நீங்க வந்து படம் பார்த்த உடனே சாமி வர மாதிரி யாராவது கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே போங்க. ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா அந்த சாமி வர சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமா வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிஷப் செட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி ஆடுறப்ப சரி, அந்த ஸ்லாங் எல்லாமே பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே கரெக்டா ஒத்து போயிருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி படம் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. அதிக சேனல்ஸ்ல வந்து இதை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க. காரணம் தமிழ்ல வந்து படம் வந்து இப்ப எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாரை வச்சிடறாங்க, படம் இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரும் ஹீரோவும் மியூசிக் டைரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற படத்தை வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு அந்த ஸ்டாருக்கு வர கோட்டத்தை வச்சு படத்தை வந்து வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனா படத்துல மக்கள் வந்து பார்க்கறதுக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தா இல்லை இப்ப வர படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிக விமர்சனங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இப்ப வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவை பார்த்து தான் எல்லாமே சினிமாவை வந்து பில்டப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான உண்மை. சொல்ல போனா 1000ல் ஒருவன்ல இந்த படம்லாம் இவங்க யாரும் பார்க்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறப்ப 1000ல் ஒருவன் வந்திருந்தப்ப இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 1000ல் ஒருவனுக்கு ஈக்குவலா இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜிக்கும் இப்போ உள்ள அந்த பட்ஜெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹை ப்ரொஃபஷனல் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் 1000ல் ஒருவன் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுல செல்வராகவன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வச்சிருப்பாரு எல்லாமே. அந்த இடத்துல வந்து யாருமே அந்த இடத்துல மக்கள் வந்து கொண்டாடவே இல்லை. ஆனா அதர் லாங்குவேஜ் படம் எல்லாமே இப்ப தமிழ்நாட்டில் தான் அதிகமா ஓடுது அப்படிங்கிற ஒரு சர்வேவே வந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணது இன்ன வரையும் வந்து பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் படம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மாற்றமே இல்லை. தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய படம் எல்லாமே இந்த ஸ்டார்ஸ் படம் தான் அதிகமாக போகுதே தவிர சின்ன சின்ன படங்கள்லாம் அப்படியே பிரேக் த்ரூ ஆயிடுது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து அதுக்கு மேலே அதிகமாக ஆர்வம் காட்டுறதில்ல. பட் இருந்தாலும் இது போல ரிவ்யூவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேட் கமெண்ட் கொடுக்கறதுனால என்னவோ கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. சரி, ஓகே, நம்ம காந்தாராக்குள்ள வரலாம். காந்தாராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் ஒர்க்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த புலி வர சீனாக இருக்கட்டும், காண்டாமிருகம் வர சீன், அந்த ஒரு பண்ணி வரும் அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ரியாலிட்டிக்காகவே இருக்கும். இவர் வந்து இப்படி குனிஞ்சு ஏந்திரிக்கிறப்ப அந்த ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்திருக்காரு. மணிகண்டன் கண்டிப்பாக சொல்லவே வேண்டாம். மணிகண்டன் வந்து திரையில் இல்லை அப்படின்னாலும் திரைக்கு பின்னால் இருந்தாலும் மக்கள் முன்னாடியில் மணிகண்டன் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு பலருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். மணிகண்டனுக்குள்ளே இவ்வளோ ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே. ரீசெண்டாக வந்து கோபிநாத் வந்து ரிஷப் செட்டி வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் தமிழில் டப் பண்ணுறதுக்கு மணிகண்டன் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவர் சொல்லியிருக்காரு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே அவரோட வேல்யூ தெரியல. அவர் சொல்கிறார் என்னன்னா அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது, அவருக்குள்ள ஒரு பல திறமைகள் இருக்கு, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு, அதனால அவரை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியே ஆகும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ யூஸ் பண்ணுறத விட நல்ல ஒரு யூஸபிள் யூசேஜாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். மணிகண்டன் தான் கண்டிப்பாக டப் பண்ணணும்னு சொல்லி நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது இவர் தான் தமிழில் மணிகண்டன் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ரியாக்ஷனு, அந்த ஒரு ஃபீலிங்கான இடமா இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனான ஒரு டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட வாய்ஸுக்கு சொல்லப்போனால் உண்மையிலேயே மணிகண்டன் தான் நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து வேற லெவலில் டப் பண்ணி கொடுத்துருக்காருன்னு அப்படி சொல்லணும். ருக்மணி, ஜெயராம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லோர் இருந்தாலும் ருக்மணி வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்கு ஏற்ற கலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா திடீர்னு பசங்க எல்லாமே இப்போ ருக்மணின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மதராசிலேருந்து. சேம் ஈக்குவலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஐஸ்வர்யாமே நல்ல ஒரு இதெல்லாம் இருக்கு. பட் அந்த சண்டை காட்சிகளுக்கும் இந்த இதுக்கும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அழகு இருக்கிற இடத்துல வந்து அபாயம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜெயம் அவ சொல்லவே தெரியல. இருக்கிற படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு புராண கதை
கதை அப்படிங்கிறத விட ஒரு ராமாயண கதையை தான் கொண்டு போயிருக்காங்க. மக்கள் வந்து அழிவில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இறைவனை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தான் வந்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் மற்ற எதுவுமே சொல்லணும், ரொம்ப பேட் கமெண்ட் எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் மியூசிக் வந்து பில்டப் வேற லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மியூசிக் உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல போதுமான பிஜிஎம்லாம் வேணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபைட்டோட சீக்வன்ஸுக்கெலாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த பழங்குடி மக்களை காமிக்கிற ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குறப்போ ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். பட் வீட்டில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தெரியல. ஆனால் தேட்டர் எஃபெக்ட்டுக்கு அந்த மியூசிக்கும் அந்த எண்டு சீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பேட் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் ரொம்ப லென்த்தாக போகுது. கிட்டத்தட்ட வந்து 3.25 மணி நேரம் படம் போகுது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் அதையும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. சில சண்டை காட்சிகள்லாம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். அதை ரொம்ப வளவளன்னு இழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். லாஸ்ட் சீன்லாம் ரொம்ப இழுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால டைம் வந்து வெறும் லாங்கஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து 3.5 மணி நேரம் சாலிடாக படம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழில் வந்து அதிக படம் எடுத்திருந்தாலும் அதர் இண்டஸ்ட்ரியிலிருந்து வர படத்துக்கு வரவேற்பு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த புராண கதைகளாக இருக்கட்டும், இந்த சாமி படம், அது எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை நல்லா பீக்கில் போயிடும். அதனால அதில் சாமி படத்தில் போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லாஸ்ங்கிறதே கிடையாது. கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாமே அந்த காலத்துலேருந்து அதே இதிலே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் அப்போ 80s இருந்தது, 90s இருந்தது. இப்போ படம் வர 2K கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல இன்னும் அந்த கிராஃபிக்ஸ்லாம் இது பண்ணிட்டாங்க, எல்லாமே மறைமுகமாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புராண கதைகள்லாம் வந்து நமக்கு இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு அதை போய் தேடி படிக்கிறதுக்கோ இல்லை அதை தேடி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நல்லா ஒரு பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம 80s படத்தோடலாம் கம்பேர் பண்ண தேவையில்லை. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன தப்பு மிஸ்டேக் நடக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரே ஒரு தான் ஸ்டாரை வச்சு பண்ணுறது தான் பிரச்சனையே. அப்படிங்கிறத விட நல்ல ஸ்டோரி வந்து இல்லை. எந்த ஒரு லாங்குவேஜில் எடுத்திருந்தாலும் சரி அந்த படத்தில் வந்து உண்மையான கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட மக்களுக்கு வந்து அந்த ஆதரவு வந்து ஃபேண்டாஸ்டிக்காக கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001 ரீரிலீஸ் அப்போ எப்படி இருந்தது அதே மாதிரி தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரிக்குமே ஒரு அர்த்தபுல் இருக்குது. அன்பேஷன் சொல்லப்போனால் அந்த படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த சைடில் கொண்டாடவே இல்லை. சுந்தரசி வந்து ஒரு பேட்டியில் அழுதுட்டாரு கூட சொல்லலாம். ஏன்னா மக்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறத மக்களே வந்து என்னை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே கதறிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அரண்மனை பக்கம் போயிட்டாரு. அது அடுத்த ஸ்டோரி. படம் பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லா சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே புல்லரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால நல்லா இது பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கெடுக்கிற சவுண்டு, இந்த மோள சவுண்ட்லாம் கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு சாமி ஆடிடும்ல. அந்த மாதிரி காய்ஸ் யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கூட்டு போங்க. ஏன் அப்படின்னா அந்த சீனில் அந்த வர சாமி வர சீன்லாம் இவங்களுக்கே உண்மையாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த பூஸ்ட் பம்புன்னு சொல்கிறது, அதாவது புல்லரிக்கிற இடம்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இதன் உங்கள் RJ தமிழ்.